சட்டங்கள் கடுமையானால் குற்றங்கள் குறையும்னு அங்கங்க சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா, அப்படி காவல்துறை அதிகாரி கிட்ட ஒரு பொண்ணு போய் நம்பி குடுத்த கம்ப்ளைண்டோட எஃப்ஐஆர் காப்பி வந்து லீக் ஆயிருக்கு. ஆ இந்த மாதிரி லீக் ஆனது உங்ககிட்ட இருந்தும் லீக் ஆயிருக்கலாம். நாங்க உங்களுக்கு ஒரு காப்பி குடுப்போம். உங்ககிட்ட இருந்தும் லீக் ஆயிருக்கலான்ட்டு போலீஸ் வந்து அத திசை திருப்ப பாக்குறாங்க. விக்டிம் பிளேமிங் தான் இங்கேயுமே நடந்துட்டு இருக்கு. இத நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது நான் பாதிக்கப்பட்டேன். எனக்கு வந்து இதெல்லாம் நடந்துச்சு. என்னோட நடக்கவே கூடாத ஒரு கொடுமை வந்து நடந்திருக்கு. இதை வந்து நான் வந்து காவல்துறையிட்ட சொல்லும் போது அதை நீங்க எஃப்ஐஆர் எழுதுறீங்க. இதை நான் வெளியிடுறதுக்கான அவசியம் என்ன இருக்கு? இது வந்து என்னன்னா உங்களோட அலட்சியம், உங்களோட வேலையை நீங்க சரியா செய்யாதனோட விளைவு நீ என்ன மறுபடியும் பிளேம் பண்ற. இது ஒருபோதும் ஏத்துக்கவே முடியாது அப்படின்றதுதான். இன்னைக்கு நான் அதை வெளியிடுறதுக்கான அவசியமே இல்லைல்ல. நான் ஏன் லீக் பண்ண போறேன் என்னோட பிரைவசியை? அதாவது நான் கொடுத்த எஃப்ஐஆர் நான் எதுக்கு லீக் பண்ணணுன்றது இருக்குல்ல, அது பண்ணக்கூடாது. இந்த கமிஷனர் பேசுனது கூட நம்மளால ஏத்துக்கவே முடியாத ஒண்ணுதான். ஏன்னா அது எப்படி நான் லீக் பண்ண முடியும்னு இருக்கு. நான் பாலியல் வல்லுநருக்கு ஆளாயிருக்கேன். நான் அதை சொல்லணும் அப்படின்னும் போது அது முடியாது இல்ல.